ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம வானதி இருந்துட்டு வீட்டில் என்ன நடந்தாலையும் அதை ஒரு வார்த்தை கூட சொல்கிறதில்ல. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பீகாருக்கு கிளம்பி போன, அங்கே போய் நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கீங்க, வீட்டில் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, ஆனால் என்னை கூப்பிடணுன்ற ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை. ஆனால் நீ பார்க்குற எல்லாத்தையும் எனக்கு பார்த்ததா நீ சொல்லிட்டுருப்பல்ல, வேண்டான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்காக அந்த வண்டியை அப்படியே தூக்கி உன் தம்பி பல்லவனுக்கு கொடுத்துட்டு கன்வின்ஸ் பண்ணி என்கிட்ட நீ கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்ல. ஆமாண்டி, உனக்காக நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வேன். ஆனால் நீ என்னடனா டாக்டர் கொடுத்த வண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது, நீ கொடுக்குற வண்டியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு போவ. உனக்காக நான் அந்த வண்டியை அப்படியே வச்சிட்ருக்கணுமா? பல்லவன் எங்கள் வீட்டோட பையன்டி, உன்னையும் நான் எனக்கு வரப்போகிற மனைவின்னு தான் சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தா செஞ்சேன். ஆனால் நீ என்னடனா கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்காம டாக்டரோட வண்டி தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டு போனல. ஆனால் இப்போ கூட வந்து என்னடி பேசிகிட்டு இருக்க? பொய் சொல்லி உனக்காக நான் வண்டி வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வண்டியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக ரெடி பண்ணணுன்னு தெரியுமா? ஆனால் நான் பண்ணுறது எதுவுமே உனக்கு பெருசாக தெரியாது. அந்த டாக்டரை சொல்கிற மொக்க காமெடியும் அவர் உனக்கு வண்டி கொடுத்தாரு அது இனியும் நீ பெருசாக பேசிகிட்டு இருப்பேன். நீ இந்த பக்கம் வராமல் இருந்தவே நான் ரொம்ப சந்தோஷமாக தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.